அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன். இன்று நாம் கேட்கக்கூடிய கதை சு. சமுத்திரம் அவர்களுடைய உறவின் விலை அப்படிங்கிற சிறுகதை தான். சாந்தி அவங்க வீட்டுக்கு வந்த அந்த கடிதத்தை விரிச்சு பார்த்து உக்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த உறவோட சுமையை தாங்கி வந்திருந்த அந்த கடிதத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தா படிச்சா அவர் தாங்கிக்குவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவ மனசுல அலையலையா அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெளியறையில் ஒரு ஈசி சேரில் அவளுடைய தந்தை சிவராமன் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் எப்போ அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்றாரோ அதுக்கு பின்னாடி அந்த ஈசி சேர்கிட்டத்தான் தஞ்சம் புகுந்திருந்தார். அவரை போலவே அந்த ஈசி சேரும் இத்து போயிருந்தது. சாந்திக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சதுல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பொண்ணை பம்பாயில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, இன்னொரு பொண்ணை டில்லியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேரும் நல்ல நிலையில் வாழ்கிறாங்க. அவருடைய ஒரே மகன் நல்ல வேலையில் இருக்கிறா. அவர் நேர்மையாக வாழ்ந்ததோட பரிசு தான் இது அப்படின்னு அவர் எப்பயும் நினைப்பார். அதே போல் இந்த கடைசி பொண்ணுக்கும் நல்லபடியாக அமைஞ்சு அவளும் நல்லபடியாக வாழ்ந்தா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைங்கிற அக்கௌண்ட்டைவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். அப்படியே ஈசி சாரில் சாஞ்சு அவர் படுத்துட்டு இருக்காரு. சாந்தி தயங்கி அந்த கடிதத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்குறா. எதுக்கால சோஃபாவில் உட்காந்து பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா அவளோட அண்ணன் குமார். அவன் கடிதத்தையும் அப்பாவையும் நோட்டம் விட்டுக்கிட்டே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனைவி ராஜம் குழந்தையா சாந்தி கிட்ட வீட்டு பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு எப்படி நேரத்தை போக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கடிதத்தை சிவராமன் படித்த உடனே அவர்கிட்ட இருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வருது. எதுவுமே பேசாமல் அந்த கடிதத்தை மகன்கிட்ட நீட்டுறாரு. அவன் அதை மனைவிக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக படிக்கிறான். அந்த கடிதம் முதல் பெண் கோமதி கிட்டேருந்து வந்திருக்கு. அன்புள்ள அப்பாவுக்கு மகள் கோமதி எழுதுவது. அநேக நமஸ்காரம். சாந்திக்கு என்ஜினியர் மாப்பிள்ளை கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை விடவே உங்கள் மாப்பிள்ளைக்கு அதிக சந்தோஷம்ப்பா. ஆனால் சாந்திக்கு 10,000 ரூபாய்க்கு நகையும் 5,000 ரூபாய் ரொக்கமும் கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கிற உன் வீட்டாருக்கு உனக்கு போட வேண்டிய நகை பாக்கிய போட மறந்து போச்சே. நான் என்ன இளைச்ச மாப்பிள்ளையா அப்படின்னு அவர் கேட்குறாருப்பா. அவருக்கு பணம் பெருசு இல்லைப்பா. வர்ற மாப்பிள்ளையை விட ஏற்கனவே வந்த மூத்த மாப்பிள்ளை நான் மட்டமா அப்படிங்கிற மனப்பான்மை அவருக்கு. உன் அப்பாவுக்கு கடிதம் எழுதி போடுவதா சொன்ன அந்த பாக்கி நகையை உடனே அனுப்பி வைக்க சொல்லு. அப்போ தான் கல்யாணத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாருப்பா. நான் பெண்ணாவே பிறந்திருக்க கூடாதுப்பா. அவர் சொல்கிறதும் நியாயமாக படுது. அதே நேரத்தில் உங்ககிட்ட இதை எழுதவும் எனக்கு தயக்கமாக இருக்குது. இந்த பிரச்சனையை நீங்கள் தான்ப்பா தீர்க்கணும். இப்படிக்கு அன்புள்ள மகள் கோமதி, பம்பாய். இதை மகன் படிக்க சிவராமன் கிட்டேருந்து ஒரு விரக்தி சிரிப்பு தான் வருது. ஆஹா, பொண்ணா அவள் பிறந்திருக்க கூடாதான், நான் தான் அவளுக்கு அப்பாவாக இருந்திருக்க கூடாது. எவ்வளவு லௌகீகமாக அந்த ஊசியை ஆன்மீக படத்தில் ஏற்றி எழுதியிருக்கா. குமார், இதுக்கு தாண்டா உங்கள்கிட்ட படித்து சொன்னேன். அந்த நகை பாக்கியை அப்போவே தீர்த்து கணக்கை முடிச்சிருக்கணும். கொண்டாங்கொடுத்தாங்கிட்ட எல்லாம் பணம் குறுக்க நிற்கக்கூடாதுன்னு சொன்னனேப்பா அப்படின்னு கூனி குறுகி மகன்கிட்ட பேசுகிறாரு. தாலுகா ஆஃபீஸில் லஞ்ச பணம் கொடுக்க வந்த எத்தனையோ நபர்களை புழுக்களை மாதிரி பார்த்த சிவராமன் இப்போ மகன்கிட்ட கை நீட்டி கேட்க வேண்டிய இயலாமையில் ஒரு புழு மாதிரி துடிக்கிறாரு. குமார் எதுவுமே பேசலை. அவனோட மௌனமே அவன் என்ன சொல்ல நினைக்கிறானோ அதை சொல்லிருச்சு. இங்கே என்ன கொட்டியா கிடக்குது அப்படின்னு வாய் வரைக்கும் வந்த வார்த்தையை மருமகள் ராஜம் அடக்கிட்டு, இதுக்கு தான் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுங்கிறது. சாந்திக்கு நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இடம் பார்த்துருந்தா பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு மாற்றி சொன்னா. குமார் மௌனமாக அவள் சொல்கிறத சரிங்கிற மாதிரி அங்கீகரிச்சா. தன்னோட மகன் அவளை தடுத்து கேட்கல அப்படிங்கிற வெம்மை சிவராமனுக்கு. அவரோட செல்லாத கோபத்தை செலவழிக்க நினச்சவரா, உங்களுக்கெல்லாம் பணம் அதிகமாகுது அப்படிங்கிறத விட சாந்திக்கு நல்ல இடத்துல வரன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பொறாமை அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, அப்பா அவள் அப்படி என்னப்பா பெருசாக சொல்லிட்டா, நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு குமார் எரிச்சலை வெளிப்படையாக அவன் குரலில் காட்டுறா. சிவராமனால் கோபத்தை அடக்க முடியல. ஓஹோ, இப்போ சொன்னது சின்ன விஷயம்,
இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பிரயோகப்படுத்தாமல் வச்சுருக்கீங்களோ? பரவாயில்லப்பா, நீங்கள் ஒரு துரும்பு கூட சாந்தி கல்யாணத்துக்கு எடுத்து போட வேண்டாம். கோமதிக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னால் கல்யாணத்தையும் நடத்த முடியும், கோமதிக்கும் நகையை அனுப்ப முடியும் அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. கிராமத்தில் இருக்கிற பழைய வீட்டை விற்று இந்த கணக்கையெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவருடைய மனசு கணக்கு போடுது. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, ஏய் சாந்தி, காஃபி கொண்டு வா அப்படின்னு மருமக ஆணையிடுறா. ஒருவேளை மாமனாரோட பேச்சுக்கு பதிலாக வந்த உதாசீனமோ, எதிர்கால கணவனோட கற்பனையில லயிச்சுக்கிட்டு இருந்த அந்த சின்ன தளிர் தெளிவான உலகத்துக்கு வந்து தனக்காக மட்டும் இல்லாம அப்பாவுக்காகவும் அழுதுச்சு. கிராமத்துக்கு போய் வீட்டையும் நிலத்தையும் விற்று பணமாக்கி அதை பம்பாய் மகளுக்கு அனுப்பிட்டு சிவராமன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா 2வது மகம், அதுதான் டில்லியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது டில்லிக்காரி. அவர் 2 பிள்ளைகளோட வாசல் நின்று அப்பாவை வரவேற்கிறா. வாமா வாமா, எப்போ வந்த, மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு அப்பா கேட்ட உடனே அவன் மௌனமாக கண்ணீர் வடிக்கிறா. என்னம்மா என்னம்மா என்ன ஆகி போச்சு அப்படின்னு சிவராமன் பதறி கேட்குறாரு. அப்பா, எனக்கு 8000 ரூபாய்க்கு நகை போட்டுட்டு சாந்திக்கு 10,000 ரூபாய்க்கு நகை போடுவது என்னோட மாமியாரோட கண்ணை ரொம்ப உறுத்துதுப்பா. உங்கள் மாப்பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுத்தாரு, ஏது சொல்லி கொடுத்தாருன்னே தெரியல. அவர் என்னை இங்கே அனுப்பிச்சிட்டாரு. 2000தோடு போனாதான் அவர் இந்த வாசலை மிதிப்பாரா? நான் அந்த வாசலை அதுக்கப்புறம் தாப்பா மிதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சிவராமன் இப்போ பதறலை. முற்றும் நினைஞ்சவங்களுக்கு ஈரம் இல்லை இல்லையா? உன் கணவரும் கடைசியில் இப்படித்தானா? நான் அவரை ரொம்ப ஜென்டில்மேன் நினச்சம்மா. அப்பா, அவரை ஒன்றும் சொல்லாதீங்கப்பா, நீங்கள் எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி எல்லாம் பாவிச்சிருக்கணும். ஆக உங்களுக்கு 2000 கூடுதலாக வேணுங்கிறத விட சாந்திக்கு 2000 குறைவாக கொடுக்கணும், அதுதானே முக்கியம் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. ஐயோ, நான் அப்படி நினைக்கலப்பா, சாந்தி என்னோட தங்க. ஆனால் ஊர் உலகத்தையும் பார்க்க வேண்டி இருக்கே, அங்கே நடந்ததோ ஒளிவு மறைவு இல்லாமல் சொன்னேன். ஏற்கனவே என் மாமியா என்னை ரொம்ப இலக்காரமாக நினைக்கிறா. அவகிட்ட தலைக்குனிவாக இருக்குன்னு நினச்சிதான்ப்பா நான் சொன்னேன். அம்மா, நீ ஒன்றும் தலைக்குனியவெல்லாம் வேண்டாமா, அதுக்குன்னே ஆண்டவன் ஒருத்தனை ஸ்பெஷலாக படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டு கேட்டே பழக்கமான மருமகள் ராஜா வெளியே வந்து, நம்ம சாந்திக்கு என்ன குறையா, ஆள் எவ்வளோ அழகா லட்சணமாக இருக்கா, பேசாமல் 8000 ரூபாய்க்கு அவளுக்கு நகை போட்டால் போதும் அப்படின்னு நியாயம் வழங்குறா. வாக்கு தவறாத சிவராமனுக்கு வார்த்தையே வரல. மருமக சொல்கிறத விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏற்று தான் ஆகணும். மகக்கிட்ட நிலைமையை விளக்குனா ஃபைல் பழையபடி மருமக கிட்ட தான் வரும். உங்கள் மகளுக்கு உங்கள் இஷ்டப்படி நகை போட்டால் போதும் அப்படின்னு ராஜத்தோட அப்பா கிட்ட அவர் சொன்னதெல்லாம் பழைய கதை. இன்னும் பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொன்ன உறவினர்களை எல்லாம் துச்சமாக தள்ளிட்டு இந்த ராஜத்தை இவர் மருமகளாக்கினார். அது இப்போ நினச்சி பார்த்தாரு. பெரும்பான்மை வீட்டில் இருக்க எல்லாருமே மருமகள் சொன்ன மாதிரி சாந்திக்கு 8000 ரூபா கொடுத்தா போதுங்கிறத ஆதரிக்கிறத அவருக்கு தெரிஞ்சிருச்சு. வேற வழி இல்லாமல் அவரு ஏற்றுக்கிட்டாரு. டில்லி மகளும் அண்ணியோட கட்சிக்கு ஓட்டு போட்டவ மாதிரி அவளோட கண்ணில் பிரகாசத்தை காட்டுறா. உடனே சிவராமன் சொல்கிறாரு, ஏம்மா, உன் கணவருக்கு எழுதுமா, சாந்திக்கு 10,000 ரூபாய் நகை இல்லை, 8000 ரூபாய்க்கு தான். உடனே வந்து கல்யாணத்துக்கு வந்து உங்கள் மச்சினிச்சியை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உன் கணவருக்கு எழுதி போடுமா அப்படின்னு மகளை பார்க்காம சுவத்தை பார்த்துட்டே சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அவர் கிராமத்து சொத்தை விற்று விட்ட எரிச்சல் குமாருக்கு. அவரை பார்த்தா எந்திரிச்சிக்கு நிற்கிறவன் அன்னைக்கு பார்த்து கண்டுங்கானாத மாதிரி உக்காந்துருந்தா. சாந்தி மீதே அவருக்கு ஒரு எரிச்சல். நாளைக்கு ஒரு வேளை இவ்வளோ இப்படித்தான் நடந்துக்குவாளோ, மாட்டா, இவெல்லாம் அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு மனசை ஆறுதல் படுத்திக்கிறாரு. எப்படியோ சாந்திக்கு ஒரு வழியை காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இப்படிங்கிற எண்ணம் அவருக்கு மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. திருமண நாள் நெருங்க நெருங்க சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டை நெருங்கினாங்க. பம்பாய்க்காரி மாப்பிள்ளையோட வந்திறங்குனா. டில்லி மாப்பிள்ளை பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியல, அதுதான் வந்துட்டோம் மாமா அப்படின்னு 4-5 நாளைக்கு முன்னாடியே வந்து பொண்டாட்டிக்கிட்ட மணிக்கணக்கில் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. கல்யாண வைபவம் எளிய முறையில் தொடங்குச்சு. ராஜபாட் மேளம் வைக்காதது பிள்ளை வீட்டாருக்கு ஒரு குறை. வெத்தலைப்பாக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது சொந்தக்காரங்களுக்கு வருத்தம். சிவராமன் கிட்ட இருக்கிற காசு தீர்ந்ததால அவர் பெயரில் மகன் குமார் அலாக்குறையாக செலவழிச்சிட்டு இருக்கான். கஞ்ச சிவராமன் மகனை செலவு செய்யாமல் தடுக்கிறான் அப்படின்னு மருமக மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு செய்தியை பரப்பி விட்டுட்டா.
சிவராமன் குமாரை பார்க்குறாரு. அவன் தங்கைக்கு மாமனாரா போகிறவர்கிட்ட, ப்ளீஸ் 8000 ரூபாய் தான் புரட்ட முடிஞ்சுது, பெரிய மனசு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறா. இந்தாங்க என் கணக்கில் இருக்கிற 10,000, இதில் 2,000 எடுத்துக்கங்கன்னு சொல்ல அவனால் முடியலை. டில்லி மாப்பிள்ளை நான் அப்போவே நினச்சேன் அப்படின்னு தொலைவில் இருந்து முணுமுணுக்கிறாரு. பம்பாய் மாப்பிள்ளை தன்னோட மாமனார் மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட என்னமோ சொல்லி கண்ணை சிமிட்டி சிரிக்கிறாரு. சம்பந்தியை யாராலுமே சமாளிக்க முடியல. அவர் நேராக மணப்பந்தலுக்கு போகிறாரு. அதுக்குள்ளே மணமக கீழே இறங்கி அப்பா கிட்ட வந்துட்டான். அப்படியே இத்தனை நாள் கட்டி காப்பாற்ற பெருமை அத்தனையும் இழந்து சிவராமன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. சாந்திகா மணமேடையில் உட்காந்துட்டு அப்பாவோட நிலையை பார்த்து அவ்வளவு வருத்தம். அப்பா என்ன இப்படி பணம் பெருசுன்னு சொல்லி உட்காந்துருக்காங்களே ஆண்மகன், ஒருவேளை தன்னுடைய கணவர் கல்யாணம் பண்ணிக்க போறவர் பணம் பெருசு இல்லை, அப்படி உங்கள் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரோ அப்படின்னு சாந்தி கற்பனையில் லகிச்சு உக்காந்துட்டு இருக்கா. மாப்பிள்ளையும் அப்பா கூட சேர்ந்து உறக்க பேசுறது கேட்குது. சாந்திக்கு பின்னாடி நின்று இருந்த அவளோட அக்கா தகராறு நடக்கிற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் மணப்பந்தலுக்கு வந்தா. என்னவா அக்கா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்குறா. அட உன்னோட மாப்பிள்ளையும் அவர் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு வீம்பு பேசுகிறாங்க, 2,000 ரூபா வராட்டி தாலி கட்ட மாட்டாராம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கூட்டத்தில் மறுபடியும் ஒரு பரபரப்பு. சிவராமன் கை ரெண்டையும் அப்படியே குவிச்சு எழுந்து நின்று அப்படியே மானசீகமாக அவங்கக்கிட்ட கண்மூடி கண்ணில் கலங்கி நின்று கெஞ்சறாரு, எப்படியாவது என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்பா கெஞ்சி நிற்கிறத பார்த்து சாந்தினால தாங்கவே முடியல. கண் ரெண்டையும் இருக்க மூடிக்கிறா. அப்படியே அவங்க காலடியை தொட்டு போய் வணங்கிட்டார் அவரு. திருமணம் பார்க்க வந்த எல்லாருமே போய் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட மன்றாடுறாங்க. அவர் கால் உளுந்தது, மற்றவங்க எல்லாரும் கெஞ்சினது, எப்படியோ ஒரு வழியா சம்பந்தி சமாதானமானாரு. இதெல்லாம் சகஜ சம்பந்தி, சண்டை இல்லாத கல்யாணமே இல்லை அப்படிங்கிற குரலை கேட்டு அது வரைக்கும் கண்ணை இறுக மூடி இருந்த சாந்தி கண்ணை திறந்து கூப்பி இருந்த கரங்களை விடுவிச்சா. மாப்பிள்ளை பைய கொஞ்சம் பிகு பண்ணிட்டே மணப்பந்தலை நோக்கி வர்றா. தாலி கட்டுற நேரம் வந்துடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு புரோகிதர் சொல்றாரு. அவர் ஒருத்தர் தான் நடக்கிறத நிதானமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. எத்தனையோ கல்யாணங்கள் நடத்தி வச்சு நிறைய கூத்துகளை பார்த்த அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸே கிடையாது. கெட்டி மேளம் அப்படின்னு புரோகிதர் சொல்றாரு. மேளம் கொட்டுச்சு, நாதஸ்வரங்கள்லாம் உத்தஸ்தாயில குரல் கொடுத்துச்சு. மாப்பிள்ளை தாலியை எடுத்துட்டு சாந்தியோட கழுத்தை நோக்கி உயர்த்தினா. திடீர்னு கூட்டமே எழுந்தது. நாதஸ்வர வித்வான்கள் பாதி மூச்சை வாய் வழியா விட்டாங்க. அந்த மேளத்தடிக்கிற கம்புகள் எல்லாம் பாதியிலேயே நின்றுச்சு. நடக்கக்கூடாதது நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. சாந்தி தன் கழுத்து நோக்கி வந்த அந்த தாலி கயிறை அப்படியே ஒரே தட்டு தட்டுறா. அது புரோகிதரோட வாயில போய் விழுந்துச்சு. அவ செஞ்சது அப்படியே அந்த கூட்டத்தையே பயங்கர நிசப்தத்தில் ஆழ்த்திருச்சு. யாருமே எதுவுமே பேசல. சம்மந்திக்கா பயங்கர அவமானம், கண்ணெல்லாம் செமந்துருச்சு. இப்படிப்பட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணாம தப்பிச்சிட்டோம், வாடா போலாம் அப்படின்னு பையனை தரன்னு இழுத்துட்டு அவரோட சொந்தக்காரங்களையால கூட்டிட்டு வெளியே போறாரு. இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத விட இது செத்து போறது மேல் சிவராமன் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் சொல்லிட்டு வெளியே போறாங்க. சிவராமன் மகளை நோக்கி வர்றாரு. அவர் மூஞ்சில் இருக்கிறது கோபமா இல்லை சிறுமையா பீதியா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு உணர்வு. சாந்தி அப்பாவோட கண்களை நேரா சந்திக்கிறா. அப்பாவோட கண்ணும் மகளோட கண்ணும் ஆன்மீகமா பேசிக்குது. சாந்தி, ஒருவேளை நான் அந்த ஆள் காலில் விழுந்தது பத்தாதுன்னு உன் காலில் விழுந்து சம்மதிக்க வச்சிருக்கணுமா அப்படின்னு, நான் அப்படியாவது விழுந்து சம்மதிக்க வச்சிருப்பனே அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அப்பா மன்னிச்சுக்குங்கப்பா, பணத்தை கால் தூசியா நினைச்சு நேர்மையா வாழ்ந்த நீங்க அந்த பணக்கார பாவி காலில் விழுந்ததை என்னால் தாங்கிக்க முடியலப்பா. அது மட்டும் இல்லாமல் கணவன் உறவு மனைவி உறவுங்கிறது ஒரு புனிதமான உறவு. அது வெறும் 2,000 ரூபாயில் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிடுங்க. அந்த 2,000 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த திருமண பந்தத்தை வாங்கிறத விட உங்களுக்கு மகளா உங்கள் கூடயோ உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த கடவுளையை நினச்சிட்டு என்னோட காலத்தை நான் கழிச்சிடுவேன். ஒருவேளை நானும் திருமணத்துக்கு பின்னாடி மற்ற இவங்கள மாதிரி உங்ககிட்ட இருக்க வேண்டி வந்தாலும் வரலாம். இந்த விலை கொடுத்து வாங்குற இந்த பந்தத்திற்காக விலை மதிப்பே இல்லாத உங்களோட பந்தத்தை வெட்டிக்க நான் தயார் இல்லைப்பா, இது சத்தியம்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கி நிற்கிறான்.
சிவராமன் மகளை அடிப்பாரு அப்படின்னு நினச்சவங்க ஏமாந்தாங்க. அப்படியே சாந்தி அழுதுட்டு அப்பாவோட காலை பிடிச்சிட்டா. அவளை முகத்தை நிமிர்த்தி அப்படியே மார்போட அணைச்சி மகளை கட்டி அழுகிறாரு. வீடே அழுகுது. டில்லிக்காரி விக்கி விக்கி அழறா. அவளோட மாப்பிள்ளையோட கைக்குட்டை நனைஞ்சிருச்சு. பம்பாய்க்காரி குப்புறப்படுத்து தலையணை ஈரமாக்குறா. குமார் அவனும் மனசார அழுகிறா. அவன் மனைவி எல்லார விடையும் சத்தம் போட்டு அழுகிறா. அவங்க எல்லாருமே அவங்களோட குற்ற உணர்வை அழுகையோட வாயிலா தீர்த்துக்க நினைச்சாங்களோ என்னவோ. ஒருவேளை அழுது தீர்த்துட்டா நம்மளுடைய பொறுப்பெல்லாம் தீர்ந்து போயிடும் நினைச்சாங்களோ என்னமோ. ஆனா சிவராமனும் சாந்தியும் அதுக்கு பின்னாடி அழவே இல்லை. அவங்கள கண்ணீரும் அனாதையாக்குச்சு அப்படின்னு இந்த கதை முடிந்திருக்கும். ரொம்ப அழகாக ஒரு பெண்ணுக்கும் அவங்களுடைய தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு சந்தை பெண்ணை எப்படி ஒரு ஆடு மாடு போட விலை கொடுத்து வாங்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட 1980களில் இந்த கதையை எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான சிறுகதைகள். வாசித்து பாருங்கள். வேறொரு எழுத்தாளரோடு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.